மகாபரிவாளை சரணம். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதசங்கரம் லோகசங்கரம். ஸ்ரீ சந்திரசேகரேந்திர யதீந்திர சரஸ்வதீனாம் சாந்தாந்தலிங்க கலிதாப்பு பாபுகானாம் காஞ்சி புரிஸ்தபி மகோன்னத காமகோட்டி பீடிம் உபாஸ்திரவதாம் சரணாம் உபாசே. மகாபரிவா மகிமைகளை பற்றி சொல்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த சேனல் மூலமாக பல மகான்கள், ஞானானந்தகிரி சுவாமிகள், சேஷாத்ரி சுவாமிகள், ரமணர் எல்லாரை பற்றியும் நம்ம பார்த்துருக்கோம். ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. யார் யார் போய் பார்க்க முடியுமோ இந்த யூடியூப் சேனலில் போய் யாருக்கு எந்த குரு அத்தியந்தமோ அவளை பற்றி பார்த்துக்கலாம். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் நிறைய பேருக்கு நல்லது போய் சேரணும்னு நினச்சேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அது ஒன்று தான் நீங்கள் எனக்கு கொடுக்குற ஒரே வரவேற்பு. மகாபரிவா வைபவத்தை பொறுத்த வரைக்கும் சுந்தரம்ங்கிறவாளோட அனுபவத்தில் ஒன்று பார்க்க போகிறோம். இப்போது அவள் மீரஜ் நகரில் இருக்கும்போது மகாபரிவா மீரஜ் நகருக்கு வரா. இவா சதாராவில் இருக்கா. சரிப்பா வந்துட்டுருக்கா அப்படிங்கும்போது கேம்ப்பு அது போய் வரவேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை போய் வரவேற்கணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு பிள்ளையார் கோவிலில் தங்கியிருக்கா பெரியவா. அவரை போய் பார்த்து மனமார திருப்தியாக தரிசனம் பண்ணிட்டு அவள்கிட்ட கேட்குறா, அவள் பெரியவாள்கிட்ட சதாராவுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது கேட்டு வேண்டுகோள் பண்ணிவிட்டு வந்துடுறா. ஒரு மாதம் கழித்து திடீர்னு இவாளுக்கு நியூஸ் வருது, பெரியவா ஆன் த வே டு சதாரான்ட்டு. எப்படி இருந்திருக்கும் அவளுக்கு சந்தோஷமா அப்படின்னு அவள் வரவேற்கணுங்கிறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணி பாதியிலே போய் எதிர்கொண்டு அழைக்கணும்னு சொல்லிட்டு அங்கே நடந்தே அங்கே போகிறா. போகும்போது பரத்காவ்ங்கிற இடத்துல ஒரு கிராமத்தில், காவ்னாலே கிராமந்தான், அந்த பரத்காவில் ஒரு கிராமத்து பள்ளிக்கூடத்து திண்ணையில் பெரியவா தரிசனம் கொடுத்துன்னு உட்காந்துட்டுருக்கா. போய் சதாராவில் கிண்டி கணபதி ஆலயத்தில் ஸ்ரீமடம் முகாம், பெரியவா வரான முகாம்னு அர்த்தம், அதுக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுத்து எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக அந்த வரவேற்பு எல்லாம் நடக்கிறது. ஆனால் அந்த சதாரா மக்கள், அவர் பெரியவா நிறைய தடவை அங்கே போயிருக்கா அந்த கேம்ப். அங்கே அதில் பெரியவா அதில் என்ன விஷயம்னா, அங்கே கிட்டத்தட்ட அவளோட புண்ணியம், அவள் பண்ண புண்ணியம் 11 மாதம் பெரியவா அங்கே தங்கியிருந்தாங்க. இந்த மக்களுக்கு என்ன அந்த திருஷ்டி பட்டாலே பத்தாதா, அவளுக்கு அவ்வளோ ஒரு புண்ணியம் பண்ணி அங்கே அவ்வளோ அற்புதங்கள் நடத்தியிருக்கா. 95% அவரோட அற்புதங்கள் வெளியிலேயே வராமல் போயிடுத்தாதான் உண்மை. அப்போ சங்கரமடத்துக்கு போய் அதுக்கப்புறம் 11 மாதத்துக்கு அப்புறம் சங்கரமடத்துக்கு போய் தங்கினதா பார்க்குறோம். அந்த மக்களுக்கு அவர் தங்கும்போது அவரை பற்றின மகிமைகளோ அவரை பற்றின எந்த ஒரு அபிப்பிராயமோ அவளுக்கு தெரியலையாம். ஆனால் இவர் தங்கியிருக்க அவர் தரிசனம் பண்ணுறதுக்காக எங்கெங்கெந்தோல்லாமோ அவரை பார்க்கறதுக்கு வரா இல்லையா, பெரிய பெரிய மனிதர்கள், கார் வருது. அவர் பொருட்டு அத்தனை போக்குவரத்து அங்கே ஜாஸ்தியாச்சு. அதனால மக்களுக்கெல்லாம் அப்போ தான் அவரோட இதுவே தெரிய ஆரம்பிச்சிது, முக்கியத்துவமே அப்போ தான் அவளுக்கு தெரிய ஆரம்பிச்சிது. ஆனால் அவள் செஞ்ச புண்ணியம் பெரியவாங்க 11 மாதம் தங்கியிருந்தா. அங்கே பண்டிதர்கள், என்ன சொல்கிறது, பக்தர்கள், கோடீஸ்வரர் இன்னதுன்னு இல்லை, அத்தனை பேரும் பார்த்துட்டு போகிறாங்க. அப்படி இருக்கும்போது தான் ஒரு காசிநாத சாஸ்திரிகள்னு அங்கே ஒருத்தர் இருந்தார் சதாரால. அவர் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவாளுக்கே தெரியாத அவர் என்ன பண்ணுவார்னா, வேதம் படிக்கணும்னு ஆசைப்படுற குழந்தைகளை வீட்டோட வச்சுட்டு அவளுக்கு தன் செலவுலேயே சாப்பாடு போட்டு எதுவுமே எதிர்பார்க்காம, பதிலுக்கு எதிர்பார்க்காம அந்த வேதம் படிக்கிற குழந்தைகளுக்கு வேதம் சொல்லி கொடுத்து அந்த கைங்கரியத்தை அவர் பண்ணிட்டு இருந்தாராம். இது பெரியவாளுக்கு தெரியாது உண்டா? பெரியவா அதை சொல்லி அவளை வர சொல்லி தன்னோட இனாமாவே இடத்த கொடுத்து தங்க சொல்லி சாப்பாடு போட்டு வேதத்தையும் சொல்லி கொடுத்து, எப்பேற்பட்ட கைங்கரியம் அந்த பக்கத்து வீட்டுக்காரால கூட தெரியாது. ஆனால் பெரியவா அவரை வர சொல்லி அவரை உற்சாகப்படுத்தி அவரோட மகிமை, அவரை பற்றின ஒரு பெருமையே பெரியவா வாயால் சொல்கிற மாதிரியான ஒரு பாக்கியம் அங்கே இருக்கிறவளுக்கு அப்போ தான் கிடச்சிதான். இது ஒரு பக்கம் இருக்க, இவன் இந்த சுந்தரத்தை குடும்பத்தில் என்னென்னா சுற்றி வர தோட்டம், அதில் எல்லாம் நிறைய வாசனை ரோஜாப்பூனாலே நமக்கு அந்த பன்னீர் ரோஜா தான் எப்பயுமே. பெரியவா ரோஜா புஷ்பம் சுவாமிக்கு அலங்காரம் பண்ணணும், அதுக்கு சமர்ப்பணம் பண்ணணும்னாலே அந்த பன்னீர் ரோஜா தான், அந்த லைட் ரோஸாக இருக்கும் இல்லையா, அதுதான் ஒரிஜினல். அதுதான் சமர்ப்பணம் பண்ணணும்னு சொல்லுவாள். நாரில் தொடுத்து தான் கொடுக்கணும்பா, எல்லாமே உண்டு. அப்போது எப்போ இவ கொண்டு போனாலும் இவன் என்ன பண்ணுவான்னா, ஆற்றுலேருந்து இத்தனை ரோஜா புஷ்பத்தையும் பறித்து, அதாவது வாசனை இருக்கிற ரோஜா பூ மட்டும் பறித்து இந்த மாமி கொண்டு போவாள்.
தரிசனத்துக்கு. அன்னைக்கு இவ பறித்து கொண்டு போகும்போது அவரோட குழந்தை என்ன பண்ணியிருக்கு, பொண்ணு அந்த வாசனை இல்லாத ஒரு பூவை புஷ்பத்தை அதோட சேர்த்துட்டான், அதில் போட்டுட்டான். இவளுக்கு திருப்பி திருப்பி அந்த குழந்தைகிட்ட சொல்கிறான், ஏன் நீ அதை போடுற, பெரியவாளுக்கு வாசனை இல்லாத கொடுக்கக்கூடாது ரோஜாப்பூ, அவருக்கு பிடிக்காது, நீ பாரு அதை எடுத்துக்கவே போகிறதில்ல பாரு அப்படின்லாம் சாத்தலாம் சொல்லிவிட்டு, அவளுக்கு அது தெரியல, நம்ம பேசுகிறதெல்லாம் அவருக்கு தெரியும், அதனால் மனமை வாக்கெல்லாம் சுத்தமாக இருக்கணுங்கிறதெல்லாம் அந்த எப்பயுமே அதையே இருந்தால் தான் வரும். அது அவளுக்கு தெரியல. அந்த மாதிரி இவ சொல்லிகிட்டே போகிறா. இந்த பூவுனாலும் அந்த பூவையும் எடுத்துக்காமல் போயிடுவாளோ, இதெல்லாம் குழப்பங்கள்லாம் சேர்ந்து போய் தரிசனத்துக்கு போயாச்சு. பூ கூட பெரியவா பக்கத்தில் வைக்கிறாள். அவளுக்கு மனசுக்குள்ளார இலக்காரமாக அவருக்கு அந்த மனசு நல்ல வாசனையான பூவோட இந்த பொண்ணு இதை கொண்டே போட்டுருத்தே, அவள் பெரியவா இதனால அதையும் எடுக்காமல் பட போகிறாளே அப்படிலாம் அவன் நினச்சிக்க பக்கத்தில் கொண்டு வச்சதும் பெரியவா அந்த கூடையை தொழாவுறாளாம். கரெக்டாக அந்த வாசனை இல்லாத பூவை கையில் எடுக்கிறார். அப்போது இவாளுக்கு என்ன தோன்றுறது, பற்றியா நம்ம நினச்சிட்டே வந்தோம், இதை தூக்கி விட்டுறிய போகிறா பெரியவா அப்படின்னெல்லாம் இவன் நினச்சிக்கிறான். அந்த வாசனை இல்லாத ரோஜா பூவை பெரியவா ஒன்றுமே செய்யலை, அதை எடுத்து தன்னோட காதில் சொருகிண்டு அந்த சின்ன குழந்தையோட இதை வந்து இள மனசு அது கொண்டு வந்ததை போய் அந்த அதுதான் குரு மகிமே தான் காதில் சொருகிண்டு அதுக்கப்புறம் கண்ணாடியை போட்டுனாரோம். காதில் பூ இருக்கு. எப்படி பகவத்கீதையில் நம்ம அன்பால் நம்ம பக்தி என்ன செய்யணும், அன்போட நம்ம ஒரு பழம் பூ அது கிடைக்கலன்னா ஒரு காய், அதுவும் கிடைக்கலன்னா ஒரு புஷ்பம், அதுவும் இல்லைன்னா ஒரு இலையை சமர்ப்பணம் பண்ணால் கூட பகவான் ஏற்றுக்கிறான்னு சொல்லியிருக்கிற மாதிரி நம்ம பக்தியோட முழு மனசோட எதை சமர்ப்பணம் பண்ணாலும் பெரியவா அதை ஏற்றுக்க காத்துட்டுருக்காங்கிறது நமக்கு இது தெரியுது. அப்போது அந்த பக்கத்தில் இருக்கிற இவர் சொல்கிறார், சிப்பந்தி சொல்கிறார், நீங்கள் எப்போ வந்தாலும் இவாளுக்கு மனசில் படணுங்கிற மாதிரியே பெரியவா சொன்ன மாதிரியே ஆறுது, நீங்கள் எப்போ கொண்டு வந்தாலும் புஷ்பம் கொண்டு வந்தாலும் நிறையா கொண்டு வரே, ஆனால் என்னென்னா பெரியவா வந்து ஒரு பூவை கூட தொடறதில்லை. வாளுக்கு அப்படியே பக்குன்னு ஆறுது. என்ன இப்படி சொல்கிறாரு, நம்ம தினம் கொண்டு வரோம், குப்பை கூடைக்கு போகிறதோ, அடாடா நம்ம கொண்டு வர்றதெல்லாம் பெரியவாளுக்கு சமர்ப்பணம் பண்ணணும்னு இத்தனை ஆசாசியாக தூக்கின்னு வரோம், பெரியவா ஒன்றுமே பார்க்கலையா, அது ஒரு நாள் கூட அது பெரியவா கைக்கு போகலையா, பெரியவா கை படலையா அப்படின்லாம் இவாளுக்கு அப்படியே அதுக்குள் நமக்கு தான் தாட் ப்ராசஸிங் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும் இல்லையா, மனோவேகம் வாயு வேகம் மனோவேகங்கிற மாதிரி அவ்வளவு இந்த அம்மாவுக்கு அப்படியே மனசு அப்படியே எல்லாமே அதுக்குள்ளே யோசித்து முடிச்சுட்டா. சந்திரமோட்ச பூஜைக்கு போகலையா அப்படின்லாம். அப்போது அவர் அந்த சிப்பந்தி சொல்கிறார், கண்டினியூ பண்ணுறார், மகாபெரிவா வந்து பூஜை பண்ணி ரொம்ப வருஷம் ஆறுது, எப்போ புது பெரியவாள்கிட்ட ஒப்படைச்சிட்டாலோ அதுக்கப்புறம் பெரியவா பண்ணுறது கிடையாது, எத்தனையோ வருஷம் ஆகிடுது, மடத்த நிர்வாகத்தை புது பெரியவாள்கிட்ட கொடுத்ததுலேருந்து பண்ணுறதில்ல அப்படின்னு வந்து திருப்பி இவளுக்கு அப்படியே ஏமாந்து போய் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். 12 கிலோமீட்டருக்கு தள்ளி அவள் வீடு இருக்குது, ஆனால் தினம் புஷ்பத்தை கொண்டு போய் கொடுக்கறது அவளுக்கு ஒரு வேலை. இவ்வளோ நாளாக கொண்டு வந்து கொடுத்தேனே, அது பெரியவா பார்க்கவே இல்லையா, அதை எடுத்துக்கவே இல்லையா, அவர் கைப்படவே இல்லையா அப்படின்லாம் அவளுக்கு தோன்றது. என் மனசு வீணாக போகிறதேன்னு அப்படி அப்படியே அழுதுருவா போல் இருக்கு, அப்படி இருக்குது, பூக்களெல்லாம் கொட்டிடுவாளோன்னு தோன்றுறது. அப்போது அவர் சொல்கிற, பூக்களெல்லாம் நாங்கள் வீணாக்கிறதில்ல, வர்ற பக்தாவெல்லாம் தரிசனத்துக்கு வரா இல்லையா, கொடுத்த பிரசாதம் தானே, பெரியவா கைப்பட்டு அப்படி தொட்டு நீட்டிட்டான்னா போகிறோம், எல்லாருக்கும் 2 4 நாள் கொடுத்துட்டே இருந்தால் பெரியவா கைப்பட்டது, அவர் மனசார அவர் ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்கறது தான். அதனால் அப்போ மனசு சந்தோஷமாக அவளுக்கு ஆறுது. அப்போ திருப்பி ஒரு தொண்டர் கிட்டக்க வந்துட்டு சொன்னாராம், சுந்தரத்தோட சம்சாரம் சுந்தா பூ கொண்டு வந்திருப்பா, எல்லாத்தையும் கொண்டு வான்னு பெரியவா சொன்னால் கொடுங்கங்கிறான். இவளுக்கு அப்படியே ஆனந்தாதிருச்சு, அடாடா பெரியவாளுக்கு கேட்டுடுத்து போட்டு நம்ம மனசோட தாபம் அப்படின்னு. பெரியவா பூஜை செய்யாட்டினாலும் பரவாயில்ல, கையால் தொட்டாலே போகிறோம், கண்ணால் நான் அதை பார்த்தேன்னா ஜென்மம் சாபல்யம் ஆகிடும்ட்டு அங்கே போகிறா. குடுகுடுன்னு மலர் கூட பெரியவா கிட்ட கொண்டு போய் வச்சதும் வா கிட்டக்க போய் நிற்கிறா. பெரியவா 2 கையாலையும் அந்த பூவை வந்து அள்ளினாராம், எடுத்துக்கிறா. கொஞ்சம் நேரம் கண்ணை மூடின்னு இருந்துட்டோ, எதிர்த்த மாதிரி விக்கிரகம் இருக்கிற மாதிரியோ சுவாமி படம் இருக்கிற மாதிரியோ, இன்னும் வந்து அன்றைக்கி பௌர்ணமியாம். பெரியவா சாதாரணமாகவே சொல்லுவாள், நம்ம வந்து சாதாரணமாக பௌர்ணமி அன்னைக்கு அம்பாள் பௌர்ணமி நிலவில் வாசம் பண்ணுறதா ஐதீகம்.
அந்த அம்பாளோட உருவத்தை தியானம் பண்ணலாம். இல்லை நம்ம குரு யாரோ மகாபரிவாளோட பாதத்தை அந்த நிலவில் வச்சு நம்ம தியானம் பண்ணணும். அது சொல்லி கொடுத்துருக்கா. அது மாதிரி அவர் கண்ணை மூடின்னு அந்த புஷ்பத்தை அள்ளிண்டு எழுத்த மாதிரி ஏதோ சிலை இருக்கிற மாதிரியோ இல்லை இப்போ நிலவுக்கே பண்ணுற மாதிரியோ, நிலாவில் அம்பாளை தியானம் பண்ணிட்டோ இல்லை அம்பாளே பிரத்யட்சமாக அங்கே இருந்ததாலும் யாருக்கு தெரியும், நமக்கு தெரியாது. ஆனால் பெரியவா மானசீகமாக அதை கண்ணை மூடிட்டு எடுத்து 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 அப்படி அர்ச்சனை அப்படி தூக்கி தூக்கி போடுறாராம். இதுக்கு யாருக்கு அது கிடைக்கும் அந்த மாதிரி காட்சி? பௌர்ணமி அன்னைக்கு அந்த மாதிரி அவள் கொண்டு போய் கொடுத்த மலர்கள் வீணாகலை, உனக்காக நான் பண்ணுறேங்கிற மாதிரி ஆவாகனம் பண்ணி ஆசனம் பண்ணி பாத்தியம் அர்க்கியம் மதுவர்க்கம் ஸ்நானம்னு அந்த ஷோடச உபசாரத்தையும் அந்த பூ அள்ளி அள்ளி போட்டு பெரியவா பண்ணினதை அவள் பார்க்குறதுக்கு அவளுக்கு கொடுப்பின இருந்திருக்கு. பெரியவாளுக்கு அம்பாளே காட்சி கொடுத்த மாதிரி அந்த 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 பூஜையை மானசீகமாக அவர் பண்ணதை பார்க்குறதுக்கு அவளுக்கு கொடுப்பின கிடச்சிருக்கு. அதனால் அவளுக்குன்னு இல்லை, இன்றைக்கும் பெரியவா நம்ம கூடவே தான் இருந்துட்டுருக்கா. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு அத்தியந்தமாக அவர்கிட்ட தியானம் பண்ணுறோமோ நம்ம சொல்கிறோமோ அத்தனைக்கத்தனை அவளுக்கு அந்த எண்ணங்கள் நம்மளோட நல்ல ப்யூரிஃபைடு அந்த தாட்ஸ் எல்லாம் போய் அவர்கிட்ட சேருங்கிறத இது மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். மகாபரிவாளே சரணம்.